போட்டோஸ் பார்த்தேன். அப்படியே காவேரி மிஸ் மாதிரி இருக்காங்க. அது என் சித்தின்னு அவ சொல்றா. எங்க அம்மாவா இல்ல அவங்க சித்தியா? காவேரியோட வளகாப்பு ஃபோட்டோ எப்படியோ அம்மு கையில் கிடச்சிருது. அம்மு நைஸாக அந்த ஃபோட்டோவை ஆட்டையை போட்டு ஸ்கூல் பேக்கில் வச்சு ஸ்கூலுக்கு கொண்டு போயிடுறா. ஸ்கூலில் போய் அவள் ஃப்ரெண்டு, அதாவது காவேரியோட அக்கா பொண்ணு யாழ்னிட்ட போய் காமிக்கிறேன், இதுதான் எங்கள் அம்மாவோட ஃபோட்டோ பாரு அப்படிங்கும்போது அந்த பொண்ணு பார்த்துட்டு அதற்காயே இல்லை அம்மு, இது வந்து எங்கள் சித்தியோட ஃபோட்டோ அப்படின்னு யாழி சொல்கிறா. உடனே ஷாக்கான அம்மு, இல்லை இல்லை இது எங்கள் அம்மாவோட ஃபோட்டோ நல்லா தெரியும், எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு அப்படிங்கும்போது, இல்லைப்பா இது வந்து எங்கள் சித்தியோட ஃபோட்டோ யார் சொன்னது அப்படிங்கிறாங்க. உடனே நேராக அம்மு என்ன பண்ணுறா, வீட்டுக்கு வந்து பாட்டிக்கிட்ட, பாட்டி இந்த மாதிரி அம்மா ஃபோட்டோ நான் ஸ்கூலுக்கு கொண்டு போனேன், அங்கே என் ஃப்ரெண்டு யாழினி பார்த்துட்டு இது வந்து உங்கள் அம்மா கிடையாது எங்கள் சித்தி ஃபோட்டோ அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையா பாட்டி எப்படி அவர் சொல்கிறாங்க போது அவங்க பாட்டி முழிக்கிறாங்க. உண்மையை சொல்லக்கூடாதுங்கிற சுச்சுவேஷன் எல்லாமே இருக்கிறாங்க. இருந்தாலும் அம்மா போட்டு கொடுக்குற ப்ரெஷரில் ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த பாட்டி, ஆமாம் யாழினியோட சித்தியும் உங்கள் அம்மா ஒன்று தான் அப்படிங்கும்போது அம்மு ஷாக்காயிடுறா. ஷாக்கான பிறகு அதுக்கப்புறம் அந்த பாட்டி விளக்கத்தை கொடுக்குறாங்க. இங்கே பாரு, இது வந்து உங்கள் அம்மா தான். உங்கள் அம்மா வந்து நீ பிறகு முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவங்க பழசெல்லாம் மறந்துட்டாங்க. அவங்களுக்கு உண்மை தெரியாது. உண்மை தெரிஞ்சுச்சுனாக்க அவங்களுக்கு வந்து உயிருக்கு ஆபத்துங்கிறனால தான் அங்கே யாரும் சொல்லாமல் இருந்தோம். நீ இது சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அப்படியே அம்மா கன்ஃபியூஸ் ஆயிடுறா. இருந்தாலும் இந்த ஸ்கூல் ஃபோட்டோவை ஸ்கூலுக்கு கொண்டு போகும்போது ஒரு கட்டத்தில் காவேரி கையில் அந்த ஃபோட்டோ கிடச்சிருது. அம்முக்கு ஏற்பட்ட அதே குழப்பமும் யாழினிக்கு ஏற்பட்ட அதே குழப்பம் தான் காவேரிக்கு வருது. அது எப்படி அம்மு ஃபோட்டோ அம்மு பேக்கில் என்னோட ஃபோட்டோ இருக்குன்னு காவேரிக்கு குழப்பம் வருது. உண்மையை தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணும்போது அடுத்தடுத்து ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பிரளயங்கள் தான் இனி வரும் சீரியலில் கதையாக இருக்க போகுது.